அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். டிவிகேவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாதர் பதுருதீன்ங்கிறவரு நேற்று சட்டமன்றத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி உதயநிதி பேசுறாங்க, அதுக்கு நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்கன்னு கேட்டப்போ, நாங்களும் பெரியார் வச்சிருக்கோம், அம்பேத்கர் வச்சிருக்கோம், எங்களுடைய நிலைப்பாடும் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்க திமுகவோட பி டீம்னு ஒத்துக்கிறீங்க. நீங்க உங்களெல்லாம் பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் போய் நாங்க திமுகவோட பி டீம் தான், எங்களுடைய கொள்கையும் ஹிந்து எதிர்ப்பு தான் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க பகிரங்கமா பத்திரிகையாளர்கள் முன்னாடி ஒத்துக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அது ஏன்னா மனுஸ்மிருத்தின்னு ஒரு விஷயத்த இன்னைக்கு எல்லாருமே ஒரு பெரிய விஷயமா ஹிந்து மதத்துல பேசுறாங்க. மனுஸ்மிருதிங்கிறது ஒரு காலநிலைக்கு ஏற்றவாறு இயற்றப்பட்ட ஒரு புத்தகம். அது இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்துமான்னு கேட்டா பெரும்பான்மையான இந்துக்கள் அதை பின்பற்ற கிடையாதுதான். ஏன்னா அது இந்த காலகட்டத்துக்கான பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கான்னு கேட்டா கிடையாது. இது மனுஸ்மிருதிங்கிறது ஹிந்து மதத்துல மட்டும் கிடையாது, இஸ்லாத்திலயுமே இல்லீங்களா? இஸ்லாமிய மதத்துல குரான்ல பெண்கள் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது ஏற்றப்படலையா? பெண்கள் இப்படிதான் ஆடைகள் அணியணுங்கிறது கட்டாயப்படுத்தப்படலையா? அது ஒரு கண்டிப்பான விஷயமாக சொல்லப்படலையா? அப்ப எல்லா மதத்திலயுமே ஒரு காலநிலையில இந்த மாதிரியான விஷயங்கள் இயற்றப்பட்டிருக்குது. ஆனா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது சரியானதா, அது பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுமான்னு கேட்டா பெரும்பான்மையான மக்கள் அது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லா மதத்திலுமே இருக்குது. அப்போ ஒரு இஸ்லாமியரான இந்த மாதர் பதுருதீன் உங்களுடைய மதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத சனாதன தர்மத்தை பத்தி பேசுறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இஸ்லாத்தை பத்தி நீங்க பேசுங்க, இஸ்லாத்துல இருக்க விஷயங்களை பத்தி பேசுங்க, இஸ்லாத்துல என்னெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பத்தி பேசுங்களே தவிர்த்து பிற மதத்தை பற்றி பேசுவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. அப்ப நீங்க திமுக என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்தினாங்களோ, திமுக எப்படி செயல்பட்டாங்களோ, திமுக ஹிந்து விரோத ஆட்சி நடத்தின மாதிரியே தான் தமிழக வெற்றி கழகம் நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப எந்த விதத்துல அது நீங்க ஒரு மாற்று அரசியல் கொடுக்குறீங்கன்னு அர்த்தமாகும். இந்துக்களுடைய அடிப்படைங்கிறது மனுஸ்மிருதின்னு யார் சொன்னது? எங்களுக்கு 4 வேதங்கள் இருக்குது, எங்களுக்கு இருபெரும் காவியம் இருக்குது, ராமாயண மகாபாரதம் பகவத்கீதை இருக்குது. இதுதான் எங்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய காவியங்கள். அப்ப இதை நீங்க மையப்படுத்தி பேசாம ஒரு மனுஸ்மிருதியை மட்டும் பேசுறது அப்ப உங்களுக்கு ஹிந்து மதத்தை பத்தி தெரியல, சனாதன தர்மத்தை பத்தி தெரியல, அப்படிதான் அது அர்த்தமாகுது. இதுல என்ன வித்தியாசமான மாற்று அரசியல் நீங்க கொடுத்துட முடியும்? அப்ப ஹிந்துக்கள் கிட்ட ஓட்டு கேட்கும் போது அம்மா ஒரு வாய்ப்பு தாங்க, ஐயா ஒரு வாய்ப்பு தாங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? அப்ப ஹிந்து எதிர்ப்பு ஆட்சி தான் இங்க நீங்க அடுத்த 5 வருஷமும் தமிழக வெற்றி கழகம் பண்ணும்னா திமுகவை விட நீங்கள் எந்த விதத்தில் மாறுபட்டு நிற்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மாற்று அரசியலை கொடுத்து விட முடியும்? நீங்கள் என்ன சமத்துவமான அரசியலை கொடுத்து விட முடியும்? நீங்க என்ன சமூக நீதியை காப்பாத்திட முடியும்? இந்த கேள்வி உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.